நாட்டுக்கோழி வைங்க, மட்டன் வைங்க. காலையில் 6 மணிக்கெலாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இட்லி, ஒரு நாட்டுக்கோழியும் மட்டனும் வாங்கியிருக்கேன். இன்னும் போட்டி இருக்குது, நார்மல் பிராய்லர் கோழி இருக்குது. களி, காலையில் களி இருக்கா? களி இருக்கா? 6 மாறாக இருக்குது ருசி. வந்து மட்டன், இந்த சிக்கன், இது வந்து நாட்டுக்கோழி, தலைக்கறி, போட்டி. இது மட்டும் போராது, நீ என் வாய் சும்மா இருக்குமா? கட்லா மீன் குழம்புங்க, அப்படியே தலைன்னு. என்ன மேடம் அடிச்சு நவுத்துறீங்க? சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வடமலப்பேட் அப்படின்ற ஒரு ஊருங்க. இது ஒரு கிராமம் தான் நினைக்கிறேன். இந்த கிராமத்தில் பத்மாவதி ஹோட்டல்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களா? காலையிலேயே நிற்கிறது, ஓடுறது, போடுறது எல்லாமே இருக்குது. 5 மணிக்கெலாம் சென்னையிலேருந்து கிளம்பணும். இப்போ மணி 7:30 வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் என்ன ரஷ் பாருங்கள். 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு. என்னென்ன இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம போய், ரொம்ப பசிக்குது, சூடாக இருக்கும் போல. வாங்க சாப்பிட்லாம். சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி எல்லாமே இருக்கான். என்ன வாங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வைக்க சொல்லுவா. எனக்கு 2 இட்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு. நாட்டுக்கோழி வைங்க, மட்டன் வைங்க. சாப்பிட்டு மட்டன் வாங்கிக்கவா? இந்த சைடு மட்டன் வச்சிருவா. இங்கே இந்த சைடு வச்சிருவா. இங்கே வை. கிரேவி வேண்டாம், மட்டன் மட்டும் வைங்க. எவ்வளோ இது காஸ்ட்? மட்டன் வந்து 140, நாட்டுக்கோழி வந்து 120. இது டைமிங்ஸ்? டைமிங் 7:30. பிளேட் எடுத்துருவா, அப்படியே போட்டுருவா. இங்கே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். காலையில் 6 மணிக்கெலாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இட்லி, இது நான் வாங்கியிருக்கிறது வந்து 2 வாங்கியிருக்கேன். இப்போது நாட்டுக்கோழியும் மட்டனும் வாங்கியிருக்கேன். இன்னும் போட்டி இருக்குது, நார்மல் பிராய்லர் கோழி இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பருங்கல்ல. காலையில் 6 மணிக்கெலாம் சுட எல்லாருமே. நம்ம அப்படி போயிடலாங்களா? காலையிலே உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம் போல். ஆமாம், உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. காரம் லேட்டாக உரைக்குது, அப்படியே உச்சிக்கு ஏறுது காரம். செம்ம காரம், செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. உரப்பு பயங்கரமாக இருக்குது. இட்லி செம்ம சாஃப்ட்டுங்க பாருங்கள். ஃப்ளஃபி இட்லி, குட்டி குட்டி இட்லி தான். செம்மையாக இருக்குல்ல. வேறு எதுவும் இல்லை போல், தோசைலாம் இல்லை போல், இட்லி தான். இட்லிக்கு எல்லா குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். சூடு நம்ம கண்ணு முன்னாடியே தான் சேர்க்குறாங்க. கிரேவிலாம் தீர கிரேவி செஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. மத்தியானம் வந்தீங்கன்னா களி, எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட களி இருக்குன்னு நினைக்கிறேன். களி, காலையில் களி இருக்கா? மத்தியானம் 12 மணிக்கா? ஓகே, 12 மணிக்கா வந்தீங்கன்னா களி. இதே கிரேவிஸ் எல்லாமே இருக்கும் போல். நம்ம காலையில் வந்ததுனால இட்லி. இது வந்து மட்டன் கிரேவி. நான் ஃபஸ்ட்டு தொட்டது வந்து நாட்டுக்கோழி கிரேவி. இது மட்டனு. ருசி 6 மாறாக இருக்குது ருசி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சென்னையிலேருந்து தேடி வரோன்னா பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரம். எவ்வளோ கிலோமீட்டர் வந்தோம் நம்ம? 120 கிலோமீட்டரா? 120 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. வீண் போலங்க இந்த ஒரு சாப்பாடுக்காக. காலையில் வந்து தாராளமாக சாப்பிடலாம். நாட்டுக்கோழி பாருங்க, அந்த ஸ்கின்லேயே தெரியும் நாட்டுக்கோழி நம்மளுக்கு. அந்த இது நல்ல வேக்காடுங்க.
நல்லா பஞ்சு பஞ்சா வெந்திருக்கு. தெளிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன். மட்டன் பாருங்க, செம்ம சாஃப்ட்டு. நான் பேசுறதுக்கே எனக்கு தோணலைங்க. வா, மட்டன் செம்மையாக இருக்குது. நல்லா அப்படியே பஞ்சாக வெந்திருக்கு. குக்கரில் வேக போடுறாங்க மட்டன் நினைக்கிறேன், அதனால தான் பஞ்சு நல்லா வெந்திருக்கு. தாளிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கிறாங்க. தீர 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 செஞ்சுட்டே இருக்காங்கங்க. நான் இன்னும் விட்டா வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் ஒரு 10 இட்லி கூட சாப்பிடுவேன். இட்லி சைஸும் குட்டியாக தானே இருக்குது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். வடை வந்து கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சுட்டு வச்சிடுறாங்க. ஆனால் கடன் காலியாகுது. வா, எல்லா ரேட்டும் பார்த்தீங்கன்னா 120, 140, 100 அப்படி தான் இருக்குது. பரவாயில்லைங்களே, இந்த 300, 400ன்ட்டு குவான்டிட்டி கம்மியாக கொடுக்குறாங்க. இவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. நான் 2 வாங்கியிருக்கேன், நாட்டுக்கோழியும் மட்டனும் வாங்கியிருக்கேன். போட்டி இருக்குது, போட்டி ட்ரை பண்ணலாமா? இதுலேயே வைக்க சொல்லவா? மிக்சிங் ஆகிடுது, பரவாயில்லையா? போட்டி இதில் வச்சுருங்க. போட்டி எவ்வளோ? 100 ரூபாய். வேற என்ன இருக்குது சைட் டிஷ் இதில்? தலைக்கறி, போட்டி, ரத்தம். ஓகே, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. தேங்க்யூ. போட்டினா வெறும் போட்டி மட்டும் இல்லை, இந்த ஈரல்லாம் கூட போட்டிருக்காங்கங்க. இந்த ஈரல் பார்த்தீங்களா, கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டி கிரேவி வந்து ரத்தம் மிக்ஸ் பண்ணி போட்டி கிரேவி பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ஒரு ஃப்ளேவரு. சேலம் கிருஷ்ணகிரியில் தான் வேறுங்க போட்டி. ஆனால் கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் எடுத்துருக்கலாம் தான் தோணும். இந்த போட்டியில் இந்த மேல் தோல் வந்து வழித்து எடுக்கலாம். நல்லா சுடு தண்ணி சுண்ணாம்புலாம் போட்டால் வழித்து எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு அதனால் அது வேண்டாம். தோஞ்சலுங்க, இந்த போட்டியில் தோஞ்சல்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காகவே அந்த போட்டியை சாப்பிடலாம். அது குடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்மளுக்கு குடல் புண்ணு, அல்சரு, அதுக்கெலாம் வந்து இந்த போட்டி வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. போட்டியில் எப்போவுமே அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த ஒரு லைட்டாக ஒரு நீச்ச ஸ்மெல் தான் இருக்குது. அது போட்டியில் இருக்க தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கிரேவி சூப்பராக இருக்குங்க. அது நல்லா அந்த நாட்டுக்கோழியில் தாங்க அந்த ஆந்திரா உரப்புன்னு சொல்லுவோம்ல, அது இருக்குது. மற்றதில் அந்தளவுக்கு உரப்பு இல்லை. வேறு ஈரல்லாம் போட்டு தான் நாட்டுக்கோழி பண்ணியிருக்காங்க. அந்த கல்லீரல் சொல்லுவாங்கள்ல, அது கல்லீரல் அவ்வளோ ரஃப்பாக இருக்கும், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இதை தவிர ரத்தம் இருக்கான், அப்புறம் வந்து தலைக்கறி இருக்கான். என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியுமான்னு தெரில. இட்லி மட்டும் இன்னும் 2-3 எடுத்துக்கலாம். வேணுன்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். காலையில் 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாம். மத்தியானம் பார்த்திங்கன்னா களியில் இத்தனை சைட் டிஷ்ஷும் இருக்கும். களியில் சோறும் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே வந்து ஸ்டோரிங் கிடையாது. செஞ்சு கடன்னு காலி ஆகுது. பாருங்கள் எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்கன்ட்டு. இவ்வளோ தூரம் வந்து நம்ம சாப்பிட்டது வந்து வீண் போகல. சூப்பருங்க, செம்ம வர்த்தானது. போட்டி 100 ரூபாய், தலைக்கறி வந்து 100 ரூபாய் நினைக்கிறேன். இது வந்து மட்டன் வந்து 140, நாட்டுக்கோழி வந்து 120 ரூபாய். ஓகே, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆந்திர பிரதேஷ் பத்மாவதி ஹோட்டலு. லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வரலாம். இங்கே வண்டி தாராளமாக நிறுத்தலாம். காரு, 2 வீலரு எதில் வந்தாலும் அப்படி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். நிறைய பிளேசஸ் இருக்குது கார் நிறுத்துறதுக்கெலாம், தாராளமாக நிறுத்தி சாப்பிட்லாம். எதிரிலேயே ஃப்ரெஷ்ஷாக மட்டன் ஸ்டால் இருக்குது. அப்படியே கட் பண்ணி அப்படியே செய்வாங்க போல். போட்டிலேருந்து ஈரல்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். ரவி சார், பத்மாவதி ஹோட்டல், கொடமால்பேட்டை, பஜார் ஸ்ட்ரீட். மார்னிங் என்ன டிஃபன் கொடுக்குறீங்க? இட்லி, வடை, தோசை, சிக்கன், மட்டன், போட்டி, தலைக்கறி, ரத்தம். ப்ரைஸ் வந்து மட்டன் வந்து 140, போட்டி வந்து 100 ரூபாய், சிக்கன் வந்து 70 ரூபாய், நாட்டுக்கோழி வந்து 120, ரத்தம் வந்து 60 ரூபாய். லஞ்ச் டைமில் களி மட்டும் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சைடிஸ் வந்து தலைக்கறி, மட்டன், சிக்கன், போட்டி, எல்லா ஐட்டம் தான். காலையில் 7 மணிக்கு வந்து சாயங்காலம் 4:30 மணிக்கு. நைட் டைம் இல்லை சார், ஹாலிடேஸுக்கு கண்டினியூ, நோ ஹாலிடே. வந்து மட்டன்
மட்டன் இந்த சிக்கன் சிக்கன் இது வந்து நாட்டுக்கோழி தலைக்கறி போட்டி வடை இட்லி என்ன மேடம் அடிச்சு நவுத்துறீங்க போல சூப்பராக இருக்குங்க. இன்னொரு இட்லி கூட வாங்கிக்கலாமா தான் பார்க்குறேன். 2 இட்லி சாப்பிட்டேன். அது வந்து கிரேவி வேறு இவ்வளோ இருக்கா, தலைக்கறி, அப்புறம் வந்து தலைக்கறின்றேன். இப்போ கிரேவிக்காக இப்போ வந்து இட்லி ஆமாம். அப்போ இட்லிக்காக கிரேவி இல்லை அவ்வளோதான் இதோட ஸ்டாப்பு. இதுக்கு மேலே முடியாது, வயிறு ஃபுல்லாகிடும். அம்மி நீ ஒரு வாய் போனா போகுது. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காரு. கை கழுவியாச்சு. 3 இட்லி ஃபுல்லாகிடுச்சு. சைட் டிஷ்ஷுங்க நிறையா இல்லை, அதனால் ஃபுல்லாகிடுச்சு. சைட் டிஷ் கம்மியாக இருந்தால் ஒரு 6 இட்லியாக சாப்பிட்ருக்கலாம். சைட் டிஷ் ஹெவி. நான் என்னமோ குட்டி இட்லி சாப்பிட்றலான்னு பார்த்தேன். முல்ல எவ்வளோ ஆச்சுன்றதை போய் பார்ப்போம். நம்ம பில்லிங் பேமெண்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு நாட்டுக்கோழி, ஒரு போட்டி, ஒரு மட்டன், 3 இட்லி, 2 வடை, 390. இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். 390 தாங்க ஆச்சு. சுஜாதா தானே? 390யா? பண்ணிட்டேங்க. தேங்க்யூ. சாப்பிட்டது வந்து ஒரு போட்டி, ஒரு நாட்டுக்கோழி, ஒரு மட்டனு, 3 இட்லி, 2 வடை சாப்பிட்டேன். 390 ருபீஸ் தான் ஆச்சு. சூப்பருங்களே. 3 சைட் டிஷ் சாப்பிட்ருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் வரணுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன் குழந்தைங்களை விட்டுட்டு வந்தேன்ற மாதிரி இருக்குது. பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இவ்வளோ காலையில் இப்போ மணி வந்து 8:10 தான் ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கே. சென்னையிலேருந்து 8:10 ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ரஷ் பாருங்கள். இது அப்படியே கண்டினியூஷன் தான் நான் உங்களுது. சூப்பருங்கல்ல. இது மட்டும் போராது, நீ என் வாய் சும்மா இருக்குமா? 12:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த களியும் செஞ்சு முடிச்ச உடனே மீன் குழம்பு பார்த்த உடனே அப்பா டெம்டிங் ஆயிடுச்சுங்க. என்ன கலரு! கட்லா மீன் குழம்புங்க. அப்படியே தலைன்னு இருந்ததா. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு உருண்டை களியும் மீன் குழம்பையும் வச்சு கொஞ்சம் மட்டனும் வாங்கிட்டேன். மட்டன் இல்லைன்னா முடியாதுல்ல. டேஸ்ட் பண்ணா ஐயோ மாடி என்ன டேஸ்ட்ன்றீங்க. செம்ம உரப்புங்க. செம்ம ஒர்த்தான ஒரு இதுங்க. மீன் குழம்பு 100 ரூபாய் தான். நல்ல பெரிய பீஸ் போட்டிருந்தது. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக், கார்த்திக்ஸ் யூ சேனல். பாய்.